எனக்கு கீழே வேலை பார்த்துட்டு இருந்த ஒருத்தர் 100 தடவைக்கு மேலே இருக்கும் நான் சுட்டு அவருடைய உயிர் எடுக்க பார்த்தேன். அந்த சேரி பகுதியில் என்னை பார்த்த ஒரு நபர் அப்படியே சொன்னாங்க, அங்கே வசிக்கிறவங்க, நீங்கள் பார்க்கறதுக்கு பிசாசு மாதிரி இருக்கீங்க. நான் அப்படியா அந்த சேரி பகுதிக்கு பொறுப்பான ஒருத்தனாக மாறினேன். அந்த இடத்துல நிறைய தவறுகள், சட்டவிரோதமான செயல்கள் செய்யப்படும். அப்படியே நான் அந்த சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபடும் போது போலீஸ் என்னை தேடினாங்க. அப்படியே நான் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்த அந்த சேரி பகுதியில் போலீஸுடைய தேடல் வந்தது. என்னை போலீஸ் கைது பண்ணாங்க. அப்படியா 78 வருஷம் நான் சிறைச்சாலை காவல் தண்டனை அனுபவிக்கணும்னு சொல்லி எனக்கு தீர்ப்பு சொன்னாங்க. 15 ஆண்டு காலம் நான் அப்படியா ஒரே ஒரு அறையில் 15 வருஷம் அந்த அறையில் பூட்டப்பட்டு இருந்தேன். எங்கேயும் வெளியே என்னை அனுப்பாமல். அந்த நேரம் தான் யூனிவர்சல் ஆலயத்துடைய சிறைச்சாலை குழு அங்கே வந்திருந்தாங்க. அப்படியா எனக்கு அறிமுகமானாங்க. அவங்க என்ன பிரசங்கம் பண்ணாங்களோ அந்த இடத்துல நான் அந்த செய்தியை நல்லா கூர்ந்து கவனித்தேன். நான் அந்த செய்தியை ஏற்றுக்கொண்டேன். நான் அங்கே சிறைச்சாலையில் தண்ணீரில் ஞானஸ்நானம் பெற்றேன். இப்படிப்பட்ட ஒரு சிறைச்சாலையில் 2012ஆம் ஆண்டு நீங்கள் பார்க்கும்போது அப்படியே சிறைச்சாலையில் அத்தனை வருட காலம் நான் இருந்தது. ஏறத்தாழ இன்னும் 13 வருட காலம் கூடுதலாக எனக்கு ரொம்ப நாள், அதான் நித்திய வாழ்க்கை அங்கன்ற மாதிரி தான் நான் உணர்ந்தேன். கண்டிப்பாக நான் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கலைன்னா அப்படி தான் இருந்திருக்கும். நான் தேவனுடைய வார்த்தையை படிக்க ஆரம்பித்தேன், தியானிக்க ஆரம்பித்தேன். பிற்பாடு நான் அங்கே துணையாளராக உயர்த்தப்பட்டேன். ஊழியத்துக்கு உதவி செய்யும்படி அங்கே கைதிகள் பொதுவாக இந்த மாதிரி ஊழியம் செய்கிறவங்கள போதகர் சொல்லுவாங்க. என்ன அவங்க போதகர் அப்படின்னு கூப்பிட்டாங்க. அங்கே நான் சிறைச்சாலையில் ஒரு இளம் வாலிபனை பார்த்தேன். அந்த வாலிபன் நான் கவனிச்சுட்டு இருந்த வாலிபன் உதவி செய்தேன். அவன் தன்னுடைய தாயினிடத்தில் என்னை அறிமுகம் செய்து வைத்தான். அவங்க தான் இப்போது என்னுடைய மனைவியாக இருக்கிறார். நான் அவருடைய குணாதிசயத்தை பார்த்தேன். எனக்கு அதை பிடிச்சிருந்தது. நான் சொன்னேன், இவர் தேவனுடைய மனுஷன், என்னுடைய பையனுக்கு உதவி செய்கிறாருன்னு. அது என்னுடைய கவனத்தை ஈர்த்தது. நான் நினச்சேன், நான் தேவனுடைய மனுஷனை தான் நேசித்து திருமணம் செஞ்சுக்கணும்னு. அது என்னுடைய கனவாக இருந்தது. டிசம்பர் 15ஆம் தேதி நான் சிறைச்சாலையிலிருந்து விடுதலையானேன். நான் அந்த சிறைச்சாலையினுடைய நுழைவாயிலுக்கு அங்கே வந்தபோது ஒருத்தர் அப்படியா தலை எட்டி என்னை பார்த்ததை நான் கவனித்தேன். இவங்க தான். 7 மாதங்கள் ஒன்றா இருந்த பிறகு நாங்கள் முடிவெடுத்தோம் திருமணம் செஞ்சுக்கணும்னு. சிறைச்சாலை விட்டு நான் வெளியே வந்தபோது நான் போதையை நிறுத்திடுவேன் நினச்சேன். ஆனால் உண்மையில் நான் நினச்ச மாதிரி அப்படியே நடக்கலை. அதிர்ச்சிக்குரிய விதத்தில் எல்லாமே தலைகீழாக மாறியது. நான் சாப்பிடாம கூட அதிகமாக போதை எடுத்துக்க ஆரம்பிச்சேன். நான் இப்போ யோசித்தேன், சிறைச்சாலையில் எனக்கு ஏற்பட்ட மாற்றம் என்ன? அது ஒரு சோகமான கதை தான். உண்மையில் நான் நிஜமாக மாறவே இல்லை. உண்மையில் என்னை சுற்றி இருந்த எல்லோருக்குமே நான் உண்மையாக மாறினது போல் ஒரு தோற்றத்தை தான் காமிச்சிருக்கேன். நான் உண்மையாக வஞ்சிக்கப்பட்டவனாக இருந்திருக்கிறேன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் வெளிவேஷக்காரனாக தான் வாழ்ந்திருக்கிறேன். மற்றவங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணியிருந்தேன், ஆனால் நான் உண்மையில் கடைபிடிக்கல. நான் கடைபிடிக்காத ஒன்று இன்னொருத்தருக்கு நான் சொல்லியிருந்திருக்கேன். எந்த அளவுக்கு அது ஆதாரத்துடன் நிரூபிக்கப்பட முடியும்? உள்ளே நான் எப்படி இருந்தனோ வெளியே வந்த உடனே நான் போதைக்கு அடிமையானேன். ஒரு தோல்வியை தொடர்ந்து இன்னொரு தோல்வி. என்னுடைய போதையில் என்னுடைய அடி ஆழத்துக்கு மூழ்கி நான் தோற்கடிக்கப்பட்ட நிலைமைக்கு வர வரைக்கும் நான் என் வாழ்க்கையை பார்த்த ஒரு நரகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறது போல என்னுடைய இளவரசன் ஒரு மிருகத்தை போல மாறினார். லூசியானா கொக்கைன் பயன்படுத்தினா வருஷத்துக்கு 365 நாளும். நான் அவர்கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சேன். லூசியானோ அந்த சிறைச்சாலைக்குள்ளாக ஒரு போதகரை போல அழைக்கப்பட்டார். ஆனா இப்ப என்ன ஆச்சு? நீ தேவனுடைய மனுஷனா இருந்த, நீ அங்க மக்களை விடுதலையாக்கி இருக்கு. நான் சொன்னது அவருக்கு பிடிக்கல. அவருக்கு கோவம் வந்துச்சு. அவர் அந்த அளவு கோவமான என்னை அடிக்க வந்தார். பயங்கரமான தாக்குதலாக இருந்தது. மிக மோசமான ஒரு நிலைமையாக மாறியது. நீங்கள் பார்க்கும்போது அந்த சமயத்தில் நான் அவருடைய முகத்தை தாக்கி இப்படி தான் காயப்படுத்தியிருந்தேன். நான் நேசிப்பதா சொன்ன பெண்ணுடைய முகத்தை இப்படி தான் ஆக்கியிருந்தேன். இந்த மாதிரி என்னை அவர் அடிச்சுட்டு போன நாள் தான் என் வாழ்க்கையிலேயே மோசமான நாள். நான் ரொம்பவே அவமானப்படுத்தப்பட்டேன். என்னால் எதையுமே பார்க்க முடியல. ஒரு கண்ணு எனக்கு பயங்கரமாக வீங்கி இருந்தது. என்னுடைய மூக்கு உடைக்கப்பட்டிருந்தது. நான் பல வருஷம் அப்படியே சிறைச்சாலையில் இருந்து தண்டனை அனுபவிச்சிருந்தாலும் கூட அந்த இடத்துல நான் இன்னும் அதிகமாக போதையில் என்னை கொடுக்க ஆரம்பித்தேன். இப்படி தான் என்னுடைய முக ஜாடை இப்படி தான் மாறியது. நாங்கள் பிரிஞ்சிட்டோம். ஆனாலும் அவங்க இன்னும் தேவனுடைய திட்டத்தில் இந்த நோக்கத்தில் தான் இருந்தாங்க. ஆலயத்தில் ஒரு குழு இருந்தது, அதாவது மக்களை சென்று சந்திக்கிற குழு. அந்த சந்திப்பு குழு இடத்துல என் மனைவி பேசி அந்த குழுவினரை வீட்டுக்கு வரவேற்றிருந்தாங்க.
அந்த குழுவினர் வீட்டுக்கு வந்து அவங்க ஒரு சவால் இடத்துல வைத்தாங்க. அப்படியா அந்த நேரம் இந்த வசனத்தை அவங்க வந்து எனக்கு வாசிச்சாங்க. நீதிமானுடைய தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கும் அப்படின்ற வசனத்தை வாசிச்சாங்க. என்னுடைய தலை மீது அவங்களுடைய தலையை வைத்து அப்படி ஒரு ஜெபம் செய்தான். அந்த ஜெபத்தின் பிற்பாடு அவருக்குள்ள இருந்த கிறிஸ்துவினுடைய சிந்தை எனக்குள் வந்ததை போல நான் உணர்ந்தேன். முன்பு மாதிரி நான் போதை எடுத்துக்கல, நான் போதை பயன்படுத்துறது நிறுத்தினேன். அப்படி நான் மீறி பயன்படுத்தினாலும் முன்ன மாதிரியான அந்த விருப்பம் எனக்கு இனியே இல்லை. நான் அழுதேன். மே 16ஆம் தேதி நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு போனேன். 2 வார்த்தை போதகர் பீடத்து மேலே பிரசங்கம் பண்ணார். இன்னைய வரைக்கும் அந்த வார்த்தை எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் அந்த வசனத்தை இங்கே உங்களுக்கு காமிக்கலாமா? தயவு செய்து இதோ இங்கே தான் அந்த வசனம் இருக்கு. 2 கொரிந்தியர் 5:17 வசனம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிற்சியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இந்த வார்த்தை என்னுடைய சிந்தையில் ஒழித்து கொண்டு இருந்தது. நான் வீட்டுக்கு போனேன். அந்த நேரம் வந்து என் வீட்டை நான் போதைப் பொருள் வச்சுருந்தேன். ஆனால் நான் ஒருபோதை இதை இனி பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு நான் தீர்மானம் எடுத்தேன். ஆனாலும் கூட ஏதோ ஒன்று விட்டுவிட மாதிரி ஏதாவது குறையாக இருந்தது. இன்னும் மிக முக்கியமான ஒன்று, இன்னைக்கு அதனுடைய பதில் எனக்கு தெரிந்தது. மிக முக்கியமான ஒன்று தான் மனம் திரும்புதல். ஒருத்தர் அந்த மனம் திரும்புதலுடைய முறையை கடந்து செல்லும்போது தான் மீண்டும் பிறந்த ஒருவராய் மாறுகிறார். சிறைச்சாலை அடுத்த ஞானஸ்தானம் உண்மையான மனம் திரும்புதலுடைய ஞானஸ்தானம் கிடையாது. அந்த வார்த்தை எனக்குள்ள ஆழ பதிந்ததுனால இப்போ நான் சரியான ஒரு தீர்மானம் எடுத்தேன். ஆனால் இந்த முறை இது வித்தியாசமான ஒன்று. நான் தண்ணியிலிருந்து வெளியே வரும்போது தீர்மானத்தோட வெளியே வந்த உண்மைதான், நிஜம். எல்லாமே புதிதாய் மாறியது. புதிய தன்மை எனக்குள்ள ஏற்பட ஆரம்பித்தது. புதிய வாழ்க்கை, தேவனுடைய காரியங்கள் மேலே நான் தாகமுள்ளவனாக மாறினேன். தேவனை தேடுவதில் இன்னும் ஆழமாக மூழ்க ஆரம்பித்தேன், அர்ப்பணிக்க ஆரம்பித்தேன். அந்த நேரம் தான் இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எனக்கு வந்தது. மன்னிச்சுங்க. தேவன் எப்பொழுது என்னோட பேசினார், அவருடைய குரல் எனக்குள்ள மிக பலமாய் ஒலித்தது. நான் இனியும் நடிக்க விரும்பல, அந்த முகமூடி அணிந்த ஒருவனாக இருக்க விரும்பல. இனியும் நான் அப்படியான ஒரு குஷ்டரோகியாய் இருக்க விரும்பலை. ஒரே ஒரு வழிதான் இருக்கு என்னுடைய வாழ்க்கையில் அது நிஜமாக்கப்பட. நான் வாசித்த அந்த வார்த்தை, பரிசுத்த ஆவியானவரின் வாழ்க்கை நான் பெற்றுக்கொள்கிற அந்த வார்த்தை. நான் பீடத்து மேலே ஏறி சென்றேன். பரிசுத்த ஆவிக்காக நான் என்னுடைய தியாகத்தை அர்ப்பணித்து 3வது 2வது முதல் படி அப்படி நான் கீழந்து மேலே செல்லும் போது ஒரே ஒரு காரியத்தை மட்டும் தான் தேவனிடத்தில் கேட்டுக்கொண்டே படியேறினேன். எப்படிப்பட்ட ஒரு நபரை நான் பீடத்து மேலே அர்ப்பணிக்கிறோனோ இனி ஒருபோதும் நான் அப்படிப்பட்ட ஒரு நபராக இருக்க விரும்பலை. வெளியே போய் நான் அதை எல்லாத்தையும் ஜெயிக்கணும்னு கேட்டேன். அந்த ஒரே ஒரு விஷயந்தான் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். அந்த நேரம் ஒரு கூட்டமானது அந்த இடத்துல நடைபெற்றது. பிஷப் குளோடோமீர் அந்த கூட்டம் எடுத்தார். நான் தீர்மானத்தோடு சொல்கிறேன், ஆண்டவரே நான் இதே போல் இந்த கூட்டத்தை விட்டு வெளியே செல்லக்கூடாது, எனக்கு உம்முடைய ஆவி தேவை அப்படின்ற தீர்மானத்தோடு நான் இருந்தேன். அந்த கூட்டத்தில் பரிசுத்த ஆவி என் மீது இறங்கி வந்தார். அந்த நேரம் தொடங்கி என் வாழ்க்கை மீண்டும் ஒருபோதும் அதே போல இல்லை. இன்றைக்கு என் ஆத்மாவினுடைய முழு பலத்தோடு என்னால் சொல்ல முடியும், அவர் பரிசுத்த ஆவி எனக்குள் வாசம் செய்கிறார். இப்ப இது உண்மை. இவருக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கார். இன்னைக்கு இவர் தேவனுடைய மனுஷன். தேவனுக்கு நன்றி. இன்னைக்கு நான் அப்படியே சிறைச்சாலைக்கு சென்று குடும்பத்தாரிடம் சென்று குடும்பத்தாருக்கு சொல்றேன் தேவன் என்ன செய்ய முடியும் என்று. இனிமேலும் அப்படி அல்ல. உங்க மோசமான மூர்க்கமாக இருந்த ஒரு நபர் இன்றைக்கு தேவனுடைய பிரசன்னம் பெற்ற ஒருவராக இருக்கிறார். அந்த நாள் பிற்பாடுன்னா அவருடைய கண்களை பார்க்கும்போது நம்பிக்கை உள்ளவராகவும் வித்தியாசம் உள்ளவராகவும் இருந்தார். இன்றைக்கு நான் இவரை பார்க்கும் பொழுது நானும் நம்ப ஆரம்பித்தேன். என எனக்குள்ளாக இந்த மாற்றங்கள் ஏற்படும் என்று நான் விசுவாசித்தேன். மாற்றான் தகப்பனுடைய சாட்சி என்னையும் மாற்றியது. உங்களுக்கு எவ்வளவு காலம் எடுத்துக்கொண்டது தண்ணீர் ஞானஸ்தானத்திலிருந்து பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்வதற்கு? 5 வருட காலம் சிறைச்சாலைக்குள்ள நான் இருந்தபோது தேவனுடைய பிரசனத்தில் அந்த காலகட்டம் 15 நாள் நான் வெளியே வந்து ஞானஸ்தானம் பெற்ற காலகட்டத்தோடு ஒப்பிடப்பட முடியவே முடியாது. பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை நான் பெற்ற பிற்பாடு, அதாவது தேவனுடைய
ஆவிக்காய் ஒருத்தர் உண்மையாக மனம் திருங்கும்போது, உண்மையாய் ஒருத்தர் தேவனுடைய ஆவிக்காய் மனம் திருங்கும்போது, அவர் தேவனுடைய ஆவியை பெறாதிருப்பது சாத்தியமற்ற காரியம். உண்மையான மனம் திரும்புதல் பிற்பாடு தேவன் ஆவி கிடைக்காதிருப்பது கூடாத காரியம். மெய்யான மனம் திரும்புதல் இருக்கும் தருணம் கர்த்தர் கண்டிப்பாய் பதில் கொடுக்கிறார் என்பதற்கு நான் இன்றைக்கு உண்மையான சாட்சி. இந்த வசனம் என் வாழ்க்கையில் உண்மையாக்கப்பட்டிருக்கு. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9346387338. நன்றி. வணக்கம் பிரியமானவர்களே, விசுவாசத்தில் இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிக்கட்டும். நீங்க பார்த்த இந்த சாட்சியை போல உங்களுடைய வாழ்க்கையும் மிக நிச்சயமாய் மாற்றம் அடைய முடியும். நீங்க யார் இந்த நேரம் அழுதுட்டு இருக்கீங்களோ, இந்த நேரம் நீங்க யார் உங்களுடைய பிரச்சனைகள் கடினங்களை குறித்து இந்த இடத்துல கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, உங்களுடைய குடும்பத்தாரை குறித்து நீங்க ஒவ்வொரு நாளும் பலவிதமான வேதனையை சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள். அவர்கள் பேசின வார்த்தை அல்லது பேசி கொண்டிருக்கிற வார்த்தை அல்லது உங்களுடைய வாழ்க்கை இருக்கிற இந்த சரியான நிலை, நீங்க ஒவ்வொரு நாளும் வலி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்க சாட்சியில பார்த்த இந்த நபருடைய வாழ்க்கையை தேவனாலே மாற்ற முடியுமேயானா, தேவன் மிக நிச்சயமாய் வல்லமை உள்ள தேவனாய் இடத்துல இருக்கிறார். உங்களுடைய விசுவாசத்தில் உங்களுடைய வீட்டையும் உங்கள் வீட்டாரையும் மாற்றும்படியாக நீங்க யார் ஒரு தாயாராய் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை குறித்து கவலைப்பட்டு இருக்கீங்களோ, நீங்க யார் ஒரு மனைவியாய் உங்களுடைய கணவரை குறித்து இந்த இடத்துல கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, அவர்களுடைய வாழ்க்கை நிலையை குறித்து இந்த இடத்துல பயந்து கொண்டிருக்கிறீர்களோ, தேவன் அவர்களை மாற்ற முடியும். மக்களே, நீங்க உங்க விசுவாசத்தை உண்மையுள்ள தேவன் மீது நீங்க வெளிப்படுத்தும் பொழுதாம், உண்மையுள்ள தேவன் மீது நீங்க உங்க விசுவாசத்தை வெளிப்படுத்தும் பொழுது அவர் உங்களுடைய விசுவாசத்தை கனம் செய்கிறவராய் இந்த இடத்துல இருக்கிறார். சில நேரம் மக்கள் இந்த இடத்துல கேள்வியானது கேட்கிறாங்க, ஆசை என்னுடைய வாழ்க்கை எப்படியாக மாறும், எப்படி தேவனுடைய உதவியானதை நான் இடத்துல பெற்றுக்கொள்வது, தேவனுடைய வழிகளில் என்னுடைய வாழ்க்கை எப்படியாய் ஆசீர்வதிக்கப்பட முடியும்? இங்கு இந்த வார்த்தையானதை தேவன் வெளிப்படுத்தினார். உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எபிரேயர் 12:14 யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கவும் நாடுங்கள். எல்லோரோடும் சமாதானத்தோடும் பரிசுத்தம் உள்ளவராய் இந்த இருக்க விருப்பத்தை காண்பியுங்கள். மேலும் தொடர்ந்து தேவன் பேசுகிறார், பரிசுத்தம் இல்லாமல், தெளிவா கவனிங்க, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஆம், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனிடத்திற்கு நெருங்கி வர முடியாது. நீங்க யார் தேவனுடைய வல்லமையை பார்க்க விரும்புறீங்களோ, தேவனுடைய பதிலை இந்த இடத்துல பார்க்க விரும்புறீங்களோ, நீங்க உங்க வாழ்க்கையினுடைய செயல்களை சரியானதாய் செய்வதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. நீங்க பாவம் செய்தவரா இருக்கலாம், தவறு செய்தவரா இருக்கலாம், அழுக்கான வாழ்க்கை வாழ்ந்தவரா இருக்கலாம், பொய்கள் பொறாமைகளில் உங்களுடைய வாழ்க்கை இதனால் வரை இருந்திருக்கலாம். ஆனா இந்த நேரம் யார் நீங்க தேவனுடைய உதவியை பெற்றுக்கொள்ளணும் இந்த இடத்துல விரும்புறீங்க, தேவன் உங்களிடமிருந்து எதிர்பார்ப்பது எல்லாமே மனம் மாற்றம். நீங்க உங்களுடைய பாவ வாழ்க்கையை நிறுத்தி தேவனிடத்திலே அந்த உண்மையான இருதயத்தோடு திரும்பி வருவதை அவர் விரும்புகிறார். நீங்க அப்படியான ஒருவராய் உங்களுடைய பழைய வாழ்க்கை, அந்த அழுக்கான பாவம் நிறைந்த வாழ்க்கையை விட்டு தேவனுடைய வழிகளில் உங்களுடைய உண்மை தன்மையை காண்பிக்கும் பொழுதும் தேவனுடைய விருப்பத்தை ஏற்றுக்கொள்கிறவராய் அந்த பரிசுத்தத்திற்கு நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது தேவனுடைய வல்லமையானது உங்கள் வாழ்க்கை மீது வெளிப்படுத்தப்படக்கூடியதா இந்த இடத்தில் மாறும். இதுதான் மிக சரியாக நீங்க இன்னொரு நபருடைய வாழ்க்கையின் சாட்சியிலே பார்க்க போறீங்க. என இந்த நபர் தேவனிடத்திலே நெருங்கி இந்த இடத்துல இருந்தவரா இந்த இடத்துல இருந்தார். ஆனா தன்னுடைய தவறான செயல் நிமித்தம் தேவனை விட்டு வெகு தூரம் விலகி செல்கிறவராய் இருந்தார். ஆனா தேவன் இவர் மீது கவனம் உள்ளவராய் இந்த இடத்துல இருக்கிறார் என்பதை இன்னொரு வாய்ப்பு மூலமா இந்த இடத்துல காண்பித்தார். இந்த வாய்ப்பு எப்படியாய் நடந்தது, தேவனோடு இவருடைய அனுபவம் எப்படியாக புதுப்பிக்கப்பட்டது, தேவனோடு தன்னுடைய வாழ்க்கையானதை இவர் இணைத்து கொண்டது எப்படியோ அதே போல் தேவன் உங்களுடைய வாழ்க்கையும் இணைக்க முடியும். உங்களுடைய வாழ்க்கை மீது அவருடைய விருப்பத்தை வெளிப்படுத்த முடியாது. எனவே இந்த விசுவாசத்திலே இந்த நபருடைய வாழ்க்கை மாற்றத்தின் சாட்சியை பாருங்க. தேவன் உங்களுடைய வாழ்க்கையை வழி நடத்தட்டும். நானும் என்னுடைய மனைவியும் துணையாளராக இருந்தோம். அந்த நேரத்தில் எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை சரியா இல்லை. ஏன்னா நாங்கள் பீடத்து முன்னாடி போய் ஜெபிப்பதை நிறுத்தி விட்டோம். என்னுடைய நிலை எப்போ மோசமாக அடைஞ்சதுன்னா, நான் ஒரு மின்சாரத்துறையில் வேலை செய்யணும்னு நினச்சேன். அதுக்கான ஒரு கோர்ஸ் எடுத்து நான் படிக்க ஆரம்பித்தேன்.
நான் நினைச்சேன் இது மூலமா என்னுடைய பண வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்படும். ஆனா அதுக்கான விலை நான் இருந்த இடத்த விட்டு நான் வெளியே வேற ஒரு இடத்துக்கு போய் வேலை செய்ய வேண்டியதா இருந்துச்சு. அவர் எப்போ கேட்டலான் போறோம்னு சொன்னாரோ, நான் அவர்கிட்ட சொன்னேன், என் அன்பே, நம்ம திருமணமாகி ரொம்ப வருஷம் ஆகல. நான் கேட்டேன், உங்களுடைய பண வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இங்க இருந்து வேற இடத்துக்கு போக போறீங்களா? ஒரு தருணத்துல போதகர் கூட என்கிட்ட வந்து பேசினாரு. அவர் சொன்னாரு இந்த மாரி, "உன் நிலையில நான் இருந்தேன்னா கண்டிப்பா நான் போக மாட்டேன்." அப்படி அவர் சொல்லி கூட நான் போனேன். அது எனக்கு நான் ரொம்ப தூரத்துல போன மாரி இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, அந்த மின்சார துறையில எனக்கு மிக முக்கியமான ஒரு பொறுப்பு குடுத்திருந்தாங்க. இருப்பினும் அவர் இங்கிருந்து போன உடனே சில அடையாளங்களை வெளிப்படுத்த ஆரம்பிச்சார். அப்ப நாங்க பேசுவோம். நான் கேட்பேன், என் நண்பே இன்னைக்கு ஆலயத்துக்கு போனீங்களா? அவர் சொல்லுவாரு, இல்ல நான் போல. அல்லது நான் போனேன், ஆனா ரொம்ப தாமதமாயிடுச்சுன்னு. அப்ப நான் அவர்ட்ட சொல்லுவேன், இல்ல என் நண்பே, இந்த மாதிரி நீங்க செய்யக்கூடாது. நான் ஒரு நிலையில அவங்ககிட்ட போய் சொன்னேன், "என்ன பரிமாற்றம் செய்யுங்க. நீங்க இங்கிருந்து வேற ஏதாவது ஒரு இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க." அப்போ சரியான நேரம் கிடைக்கல. மாற்றத்துக்கான சரியான நேரம் கிடைக்கல. அதுக்கப்புறமா நான் வேலை செய்ற அதே இடத்துல எனக்கு ஒரு நண்பர் அறிமுகமானார். அவர் வந்து என்கிட்ட பேச ஆரம்பிச்சார். "பாரு இது வந்து இன்னும் அதிகாரம் கொடுக்கப்படல இத செய்யறதுக்கு. ஆனா இத நம்ம செஞ்சா நம்ம இன்னும் அதிகமா பணம் பார்க்கலாம்." ஆனா எனக்குள்ள இருந்த அந்த பண ஆசைனால, பண தேவையினால, அது எனக்கு தப்புன்னு தெரிஞ்சும் கூட, அந்த மாதிரியான வழியில வரக்கூடிய பணத்த நானும் ஏற்றுக்கொண்டேன். அவர் எனக்கு பணம் அனுப்புவார். நானும் யாருக்கும் சொல்ல மாட்டேன். அந்த பணத்த எனக்கு அவர் அனுப்பிச்ச பிற்பாடு. அந்த பணம் எனக்கு ரொம்ப தேவையா இருந்துச்சு. நான் அப்படிதான் நெனச்சேன். எனக்கு அந்த பணம் தேவ. என்னுடைய எதிர்கால வாழ்க்கையில எனக்கு அந்த பணம் தேவைன்னு நெனச்சேன். என்னுடைய சம்பளம் ரொம்ப குறைவா இருந்துச்சு. இந்த பணம் எனக்கு உதவி செய்யும் அப்படின்ற எண்ணம் எனக்குள்ள இருந்துச்சு. அது கொஞ்ச காலம் வரைக்கும் எனக்கு தப்பா தெரியல. நான் என்ன நெனச்சேன், நான் தப்பு பண்ணல. அவர் தான் தப்பு பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஆளு தான். ஆனா உண்மையில நானும் தப்பு பண்ணிட்டு இருந்தேன். அவர் செய்த தவறுக்கு நானும் ஒரு கூட்டாளியா இருந்தேன். அவர் செய்த அதே பாவத்த நான் செஞ்சுட்டு இருந்தேன். நான் கவனிக்க ஆரம்பிச்சேன், அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில சரியா இல்ல. அவர் செயல்ல, அவர் பேசும்பொழுது, அல்லது அவர் அமைதியா இருக்கும்போதே தெரிஞ்சுது. அது வெளிப்படுத்தினது இவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில சரியா இல்ல. அந்த நிலை ரொம்ப மோசமான ஒரு நிலையா இருந்துச்சு. நான் தவறு செஞ்சுட்டு இருந்தனால என்னுடைய மனசாட்சி என்ன குற்றப்படுத்துச்சு. தேவனுடைய வார்த்தை கூட எனக்கு பாரமா கேட்க ஆரம்பிச்சது. ஏன்னா, நான் செய்த தவறுனால சில நேரத்துல நான் கூட்டத்த விட்டு வெளியே எழுந்து போயிடுவேன். துணையாளர்களுடைய துணிய நான் போட மாட்டேன். புதன்கிழமை ஆலயத்துக்கு வரமாட்டேன். வெள்ளிக்கிழமை ஆலயத்துக்கு வந்தா யூனிஃபார்ம் போட மாட்டேன் துணையாளர் துணிய. நான் போக போக என்னை எப்படி பார்த்தேன்னா, நாகமான் மாதிரி. நாகம்மானுக்கு இருந்த குஷ்டரோகம் மாரி. எனக்குள்ள அந்த குஷ்டரோகம் இருக்கிற மாரி நான் அப்படிதான் என்ன பார்த்தேன். ஆவிக்குரிய குஷ்டரோகி மாரி. இப்படிதான் நான் இருந்தேன். எனக்குள்ள இருக்கக்கூடிய விஷயத்த என்னால சரி செய்து கொள்ள முடியும்னு தெரியும். நான் பாஸ்டர் கிட்ட போய் பேசணும். அவர்கிட்ட நான் போய் உண்மைய சொல்லணும். ஆனா, நான் என்ன நானே தடுத்து வைத்துக் கொண்டேன். நான் என்ன பேசப் போறேன்? எப்படி பேசப் போறேன்? நான் எப்பவுமே அவர்கிட்ட சொல்லுவேன், நான் உங்களுக்கான அசிஸ்டன்ட் யூனிஃபார்ம் ரெடி பண்ண போறேன் அப்படின்னு. அவர் சொல்லுவாரு, இல்ல எனக்கு வேண்டாம். நான் எப்படி மத்தவங்களுக்கு உதவி செய்வேன்? நானே சரியில்லாத பொழுது. அப்ப நான் சொன்னேன், நீங்க சரியில்லைன்னு தெரியுதா? அப்ப நம்ம ஏதாவது செய்யணும். நீங்க சரியா மாறுவதற்காக. ஞாயிறு காலையில கூட்டம் முடிஞ்ச உடனே பேசலாம்னு நெனச்சேன் பாஸ்டர் கிட்ட. ஆனா, என்னால பேச முடியல. ஆனா, அதே நேரம் அந்த மனுஷன் எனக்கு பணம் அனுப்பிச்சாரு. நானும் பணத்த பெற்றுக்கொண்டேன். எதுவுமே சொல்லல நானு. என்னுடைய கணவர் வீட்ல இருக்கிறத நான் விரும்பல. ஆவிக்குரிய நிலைமையில அவர் அது போல தான் இருந்தார். அப்ப நான் அவர பார்த்து சொன்னேன், இல்ல இன்னைக்கு நீங்க அங்க போகணும். நான் சரியா அந்த நாள் போதகர்கிட்ட பேசுறதுக்காக என்னுடைய நிலைமைய பத்தி நான் கிளம்பிட்டு இருக்கேன். அப்போ ஒரு பெண் ஃபோன்ல என்ன அழைச்சு அழுது கொண்டே சொன்னாங்க, "பாருங்க எனக்கு வந்து மின்சாரம் இல்ல என்னுடைய வீட்ல. மத்த எல்லா வீட்லயும் இருக்கு. எனக்கு மட்டும் இல்ல. எனக்கு வந்து சரி செஞ்சு குடுங்க." அப்படின்னு சொல்லி என்ன கேட்டாங்க. அப்ப என்னால உதவி செய்ய முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன். ஆனாலும் அவங்க எப்படி எனக்கு உதவி செய்யாம இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் நான் கிளம்பி போறதுக்கு முன்னாடி கூட எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. என்னுடைய மனைவி, "இல்ல போ வேணாம். முதல் வந்து போதகர்கிட்ட போய் பேசிட்டு அதுக்கப்புறமா போலாம்." அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நான் சொன்னேன், "எப்படி என்னால தனியா விட்டுட்டு வர முடியும்? அவங்க உதவிக்காக கேட்கறாங்க." நான் போனேன். நான் அந்த சர்வீஸ செய்ய போயிட்டேன். போய் சீக்கிரமா முடிச்சுட்டு வந்துடலாம்னு நெனச்சேன். ஏன்னா, மாத்த வேண்டியது வெறும் ஒரே ஒரு வயர் மட்டும் தான். அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 3 வீடுகளுக்கு மின்சாரம் இல்லாம இருந்துச்சு. அப்பொழுது நான் மேல ஏறி சரி செய்ய கிளம்பும்போது, நான் போயிட்டுருக்கேன் மேல. கைய உயர்த்தி அந்த ஒயர கட் பண்ணலான்னு கைய மேல வச்சேன். நான் அந்த கம்பிய தொட்ட உடனே 3800 வாட்ஸ் என்னுடைய உடம்புல பட்டுச்சு. என்னால கண்கள திறக்க முடியல, பேச முடியல. அப்படியே மேலேயே நடுங்கிட்டு இருந்தேன் கம்பிய புடிச்சுக்கிட்டே. அந்த நடுக்கத்திலேயே அப்படியே நடுங்கிக் கொண்டே மேலேருந்து கீழ விழுந்துட்டேன். கீழ விழும்போது தான் நீங்க பார்க்குற இந்த பின்னாடி எனக்கு மேல அடிபட ஆரம்பிச்சது. ரத்தம் பயங்கரமா போச்சு. அவர் உண்மையாலே வேதனைப்பட்டார். அந்த நேரம் ஒருத்தர் வந்தார். அவருக்கு முதல் உதவி எப்படி செய்யணும்னு தெரியும். அந்த நேரம் அவர் அவருடைய விரல எடுத்து மேத்யூவுடைய வாயில வச்சிருந்தார். அப்ப நான் கேட்டிருந்தேன், உதவி செய்யுங்க. அப்படி இல்லைன்னா இவர் மரித்து போவார்.
அவருடைய நாக்கு அவர் முழுங்கிடுவார் போல. அந்த நேரம் ஏறக்குறைய அவருடைய விரல்களையே அவர் இழந்திருப்பார். நான் சொல்ல மறந்துட்டேன், அந்த நேரம் நான் 6 மாசம் கர்ப்பமா இருந்தேன். என்னுடைய கணவரை இன்குபேட்டர்ல வச்சாங்க. முழுசா அவர் அங்க 30 நாள் இருந்தார். அந்த நேரம் நரம்பு சம்மந்தப்பட்ட டாக்டர் சொல்லியிருந்தார், இங்க பாருங்க, அவர் கீழே விழுந்ததுனால அவருடைய தலையில பலமா அடிபட்டிருக்கு. இந்த நேரம் நம்ம ஆபரேஷன் பண்ணி ஆகணும். இந்த போட்டோ அவர் ஐசியூல இருக்கும்பொழுது எடுத்தது. இந்த சமயத்துல தான் அவருக்குள்ளாக இந்த கற்கள் எல்லாம் வெளியே வந்தது. இது அவருடைய தலையினுடைய பிற்புறம் எடுத்த போட்டோ. அந்த இடத்துல தான் அவருக்கு அடிபட்டுச்சு. நான் பார்த்தேன், பிசாசு அவருடைய ஆத்துமாவை எடுக்க பார்த்தான். அது தெளிவா தெரிஞ்சது. அந்த நேரம் நாங்க இஸ்ரவேலின் சிறப்பு நிகழ்ச்சியில இருந்தோம். அந்த நேரம் நான் பார்த்தேன், எங்களுடைய முழுமையே பீடத்து மேல அர்ப்பணிப்பதற்கான நேரமா இருந்தது. ஏன்னா அது வெறும் என்னுடைய தியாகம் மட்டும் கிடையாது, அவருடைய தியாகமுமா இருந்தது. ஏன்னா அபாயத்துல இருந்தது அவருடைய ஆத்துமா. நான் நினைச்சேன், இப்போ என் கணவர் இறந்துட்டார்னா அவருடைய ஆத்துமா எங்க போகும்? நான் பீடத்து மேல ஏறின சொன்னேன், தேவனே, இந்த இடத்துல என்னுடைய ரத்தமும் மேத்யூடைய ரத்தமும் இருக்கு. இது எங்களுக்காக கூக்குரல் செய்யும். அவருடைய ஆத்துமாவுக்காக இது கூக்குரல் செய்யுது. என்னுடைய மனைவி எப்படி பீடத்து மேல எனக்காக போராடிட்டு இருந்தாங்களோ, அதே போல நான் ஆவிக்குரிய விதத்துல நான் மருத்துவமனையில போராடிட்டு இருந்தேன். எனக்கு சுயநிலையே இல்லை. நான் ஏதோ வேறு ஒரு உலகத்துல இருந்த மாதிரி நான் நினைச்சிட்டு இருந்தேன். அந்த நிலையில நான் இருக்கும்போது எனக்கு நடந்த ஒரு விஷயம் ரொம்ப நிஜமா இருந்துச்சு. எனக்கு நேரா ஒரு தூதுவர் வந்தாரு. ஒரு தூதுவர் எனக்கு நேரா வந்த பிற்பாடு என்னுடைய கரத்தை பிடித்து என்னை மேல கொண்டு போனார். மேல போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா அந்த தூதுவருடைய முகம் பிசாசனுடைய முகம் போல மாறுச்சு. அருவருப்பான ஒரு முகமா, பயங்கரமான ஒரு முகமா. அதை நான் பார்த்த உடனே அதிர்ச்சி அடைஞ்சேன். இல்ல, நான் நரகத்துக்கு தான் செல்ல போறேன். பிசாசு தான் என்னை கொண்டு போறான். எனக்கு வேற வாய்ப்பே இல்லை, வேற வாய்ப்பே கிடைக்காது. எப்படி நான் என்னுடைய வாய்ப்பை தவற விட்டேன்? எப்படி? எல்லா வாய்ப்பை நான் தவற விட்டுட்டேன். நான் எதை போதிச்சேனோ அதுல நான் வாழல. அதே தருணத்துல எனக்கு தேவனுடைய குரல் கேட்டுச்சு. தேவனுடைய குரல் மீண்டுமா எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துச்சு. நான் கண்ணை விழிச்சு பார்க்கும்போது நான் முதல் பார்த்த ஒரு நபர் என்னுடைய அம்மா. அவங்கள பார்த்த உடனே நான் நினைச்சேன், தேவன் எனக்கு மீண்டுமா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கார். இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தணும். இந்த வாய்ப்பை நான் கைவிடக்கூடாது. அதுக்கப்புறமா நான் அழுகத் தொடங்கினேன். நான் அழுகத் தொடங்கின பிற்பாடு இயேசு எனக்காக அவருடைய ஜீவனை கொடுத்திருக்காரு. அவருடைய ஜீவனை கொடுத்தார். அவர் எனக்கான வேலையை ஏற்கனவே சிலுவையில செய்திருக்கார். அப்பொழுது நான் நேர்மையா இருந்தேன் தேவனுக்கு. நேர்மையா என்னை காண்பிச்சேன். எனக்கு உண்மையாவே உதவி தேவை தேவனே. எனக்கு ஒரு புதிய வாழ்க்கை தேவை. நான் இதை தான் தேவன்கிட்ட சொன்னேன். என்னுடைய அம்மா போயிட்ட பிற்பாடு என்னுடைய மனைவி வந்தாங்க. என் மனைவி கிட்ட நான் சொன்னேன், நான் இந்த இடத்த விட்டு வெளியே வந்த உடனே நான் எந்த இடத்துக்கும் போக மாட்டேன். முதல் நான் ஆலயத்துக்கு தான் போறேன். அங்க முதல் வந்து சேர்ந்த பிற்பாடு நான் அங்க பாஸ்டரை பார்த்தேன். பாஸ்டரை பார்த்த உடனே சொன்னேன், பாஸ்டர், தயவு செய்து எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறீங்களா? அப்போ அவர் சொன்னார், ஆமா, நான் உனக்கு தர ஞானஸ்தானம். நிச்சயமா. அந்த இடத்துல உண்மையா, அந்த நேரம் உண்மையா, முழு மனதோட முழு விருப்பத்தோட நான் பெற்றுக்கொண்ட ஞானஸ்தானம் என்னை மீண்டுமா தேவன்கிட்ட வர வைத்தது. நான் தேவன்கிட்ட அங்க அறிக்கை செய்த நேரம் என் மனசுல இருக்கக்கூடிய பாரத்தை தேவன் வெளியெடுத்தார். அந்த பாவம் உள்ள அந்த பாவம் என்னால் அதை விலைக்கு சொல்ல முடியல எப்படின்னு. அதை வெளியே எடுத்தார் தேவன். அதை எடுத்த பிற்பாடு தான் நான் விடுதலை அடைஞ்சேன். அதுக்கப்புறம் தான் பரிசுத்தாவி எனக்குள்ள வந்தார். பரிசுத்தாவி எனக்குள்ள வந்த உடனே நான் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். நான் ரொம்ப லைட்டா உணர்ந்தேன். அந்த நேரம் என்னுடைய ஆசை, என்னுடைய விருப்பம் தேவனுக்காக ஊழியம் செய்ய, நிறைய ஆத்மாவை காப்பாத்த, தேவனுக்கு நிறைய காரியங்களை செய்ய நான் முன்னாடி செய்திருந்தாத எல்லா காரியத்தை நான் செய்ய ஆசைப்பட்டேன். எல்லாத்துக்கும் மேல நான் ரட்சிப்பை முக்கியத்துவமா வைத்தேன். ஏன்னா அதுதான் மிக முக்கியமானது. நான் இப்பொழுது வாழுகிற வாழ்க்கை நேர்மையான வாழ்க்கை, நீதி உள்ள வாழ்க்கை. நான் பொய் சொல்லுவதை விட்டுவிட்டேன். ஏமாத்துறது அல்லது தவறான வழியில வரக்கூடிய பணத்தை எல்லாத்தையும் விட்டுட்டேன். நான் தேவனிடத்துல கேட்கிற ஒரே ஒரு விஷயம், தேவனுக்கு உண்மை தன்மையா இருக்கும்போது தேவன் என்னை பார்த்து கொள்வார். ஒரு மனுஷன் வாழுகிற நிலை மிக முக்கியம் கிடையாது. இல்ல அவருக்கு இருக்கக்கூடிய அதிகாரம், ரட்சிப்பு தான் இருக்கிறதுலே மிக முக்கியம். என்ன மாதிரி
அநேக பேர் வாய்ப்புகளை தவற விடுறாங்க. வாய்ப்புகளை பாவம் செய்த பிற்பாடு அந்த பாவத்தை மனம் திரும்புவதற்கான வாய்ப்பு வரும்போது அதை தவற விடுறாங்க. என்னெல்லாம் ஞாபகம் இருக்கு, என்னுடைய மனைவி என்கிட்ட சொன்னாங்க, ஞாயிற்றுக்கிழமை வாங்க பாசக்கிட்ட பேசலாம். ஆனால் நான் பாவம் செய்திருந்த அந்த ஆள் நான் ஒதுக்கி விட்ட அந்த வாய்ப்பை. சில நேரத்தில் நண்பர்கள், நீங்கள் ஒதுக்கி விடும்போது உங்களுக்கு வாய்ப்பு இருக்காது மனம் திரும்ப. ஒருவேளை கடைசி வாய்ப்பு உங்களுக்கு வராமல் கூட போகலாம், நிறைய பேருக்கு வராமல் போகிற மாதிரி. ஆனால் என்னுடைய கேஸில், என்னுடைய வாழ்க்கையில் கடைசி வாய்ப்பு வந்தது. அதை நான் பெற்றுக்கொண்டேன். அதை நான் பெற்றுக்கொள்ளாமல் இருந்தேன்னா நான் இந்த நேரம் நரகத்தில் இருந்திருப்பேன். நான் மீண்டும் ஒரு முறை ரட்சிப்புக்கான வாய்ப்பை பெற்றுக்கொண்டேன். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நிறைய ஜனங்க இந்த கடைசி வாய்ப்பை பெற்றுக்கொள்ளவில்லை. ஜனகத மக்களின் நீங்க பார்த்த இந்த சாட்சிகள், தேவன் இன்றும் உதவி செய்ய விருப்பமுள்ள தேவனாயுதத்தில் இருக்கிறார் என்பதை மிக தெளிவாக நீங்க புரிஞ்சிருக்க முடியும். உங்களுக்குள்ள சந்தேகம் வரலாம், பயங்கள் இடத்தில் வரலாம், பதட்டமான சூழ்நிலைகளில் நீங்க பலர் வாழ்க்கையை வாழ்கிறவராக இருக்கலாம். நீங்க கடந்து போன ஒரு குறிப்பிட்ட சூழலை குறித்து நீங்க நடுங்கி கொண்டிருக்கிறீர்கள், அல்லது எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லையா என்று ஏங்கி கொண்டிருக்கிறீர்கள். தேவனால் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். கவனிங்க, நான் உங்ககிட்ட தான் பேசுறேன். இந்த நேரம் யார் நீங்க தற்கொலை பத்தி யோசிச்சிருக்கீங்களோ, நீங்க யோசிக்கிற அந்த யோசனை தவறானது. என தேவன் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். இந்த நேரம் கூட ஸ்கிரீன்ல பார்க்கிற இந்த உதவி எண்களில் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 938436387338. தேவன் அவருடைய வல்லமையிலே உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். விசுவாசத்தை நீங்கள் செயல்படுத்தினார் என்பதை நம்புகிறவராய் உங்களுக்காக தேவன் கொடுத்திருக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நேரம் இந்த விசுவாசத்திலே, இந்த சாட்சியில் நீங்க பார்த்தது போல இவர்களுடைய வாழ்க்கையானது மாற்றப்பட்டதை ஆனால் தேவன் உங்களுடைய வாழ்க்கையும் மாற்ற வல்லமையானவராய் இருக்கிறார். அது நடக்கும்படியாக இந்த விசுவாசத்தில் ஒன்றிணையலாம். தேவன் உங்களுடைய பாரங்கள், உங்களுடைய கவலைகளை நீக்கி அவருடைய சமாதானத்தை, உங்களுடைய பரிசுத்தத்தின் மூலம் தேவனுடைய சமாதானத்தை அவர் உங்களுக்கான இடத்தில் கொண்டு வரும்படி இந்த விசுவாசத்தை கேட்கலாம். அவருடைய வல்லமையான கரம் உங்க வாழ்க்கையில் வெளிப்படுத்தப்படட்டும். இந்த ஜெபத்திலே என்னோட இணையங்கள் தேவன் உங்களை பலப்படுத்தும்படியாகும். ஜெபம் தேவனுடனான நம்முடைய தொடர்பாகும். நீங்கள் சாட்சிகளை பார்த்தீர்கள், நீங்கள் வார்த்தையை கேட்டீர்கள். ஆனால் இப்பொழுது தயவு செய்து கண்களை மூடியிருங்கள். ஜெப நேரத்திற்காய் நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். பரிசுத்தாவியானவரே, எங்கள் தேவனே, இதோ நீ தெளிவாய் சொல்லியிருக்கிறீர், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை சந்திக்க முடியாது, தரிசிக்க முடியாது. இனேசுவை யாருடைய உதவியை பெற்றுக்கொள்ள விரும்புகிறார்களோ, யாருடைய பதில்களை பார்க்க விரும்புகிறார்களோ, இந்த நபர் தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற பாவங்களாய், தன்னுடைய செயல்களில் இருக்கிற தவறான குணாதிசயங்களாய், எதுவெல்லாம் என் தேவனை ஆண்டவராக இயேசுவே உம்முடைய வழியில் இருந்து இவர் வாழ்க்கையை பிரிக்கக்கூடியதாகும், அல்லது உம்முடைய விருப்பத்தை செய்ய முடியாதபடியும் இவரை பாவத்திற்கு மீண்டும் மீண்டுமாய் தள்ளுகிறதா இருக்கிறதோ, இந்த எல்லா விதமான அசுத்த யோசனையிலிருந்து இவரை விடுதலை செய்யும் தேவனே. இந்த பதட்டமான சூழலை நிமித்தம் எத்தனை மக்கள் தவறான முடிவு இருக்கிறார்கள். ஒருவேளை இந்த நேரம் கூட இவர் தவறான முடிவு எடுக்க யோசித்துக் கொண்டிருக்கிறார். இந்த யோசனை தான் இவருக்குள்ளாக இங்கும் அங்கும் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிறது. தவறான செயல்களை செய்ய, தவறான வழியில் இருந்து எடுக்க, தவறான முடிவுகளில் வாழ்க்கை நடக்க, இந்த தேவனை இந்த எல்லா சுத்தத்தினுடைய வேலையும் நாமத்தினாலே சபித்து கட்டுகிறேன். இந்த நபர் இந்த தெளிவாய் புரிந்து கொள்ளும்படி இவருடைய சிந்தையை திறந்து எம்முடைய வார்த்தையானது இந்த கொண்டு சொல்லும். இந்த இவருடைய வாழ்க்கையை இந்த நீர் மாற்ற விரும்புகிறேன் என்பதை காண்பிக்க முடியாது. உம்முடைய பலனான கரத்திலிருந்து இவர் பலனை, பதிலை பெற்றுக் கொள்ளட்டும். இவருடைய வாழ்க்கையானதை ஆசீர்வதிக்கிறேன், உம்முடைய கைகளில் ஒப்படைக்கிறேன். எங்கள் தேவனும் சர்வ வல்லவருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயராலே ஆமென். தேவன் உங்களுக்கு உதவி செய்ய விருப்பமுள்ள தேவனா இருக்கிறார். நீங்க அனுமதி கொடுத்தால் உதவி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது நேரடியாக நீங்க ஆலயத்து குடும்பத்தில் வரவேற்கப்படுகிறீர்கள் என தேவன் மாறாத தேவனாய் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். இந்த சாட்சியை போல நீங்களும் அடுத்த சாட்சிகளாய் மாற தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நாளை இதே நிகழ்ச்சியில் மீண்டுமாய் உங்களை சந்திக்கிறேன்.